Okay. The problems based on Fourier series in the limit 0, 2 pi. In this function, the function f of x is to be even function. f of x என்ன இருக்குன்னா cosine function இருக்கும். அதுக்கான Fourier coefficient வந்து it is enough to find out a0 dA. For odd function, it is enough to find out only dA. This is only for minus pi to plus pi and minus to plus pi, not for 0 to 2 pi and 0 to 2. So this is the problem. Find the Fourier series extent. Find the Fourier series extension of f of x equal to x square, the limit 0 less than x less than 2 pi. Hence, deduce that. Not only form the Fourier series, you have to deduce these Fourier series into some form. That is 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square plus dot 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 equal to 5 square by 6. On the other hand, 1 square minus 1 by 2 square plus 1 by 3 square minus alternate sign plus and minus. So 5 square by 12. After that, the third result. Sum of the first two. First result or second result add பண்ணுங்க என்ன வருது பாத்துங்க. Just add it. Left hand side இதெல்லாம் cancel ஆன சொல்லுப்பா. Left hand side result 1 or 2 add பண்ணீங்கன்னா what are the term will be cancelled? 1 by 2 square. Very good. அதே மாதிரி ஒரு term next time என்ன cancel ஆகும்? 4 இருக்கா 1 by 4 square cancel ஆகுமா? அந்த மாதிரி கேன்சல் ஆயிட்டு ஃபைனலா வரதான் தேர்ட் ரிசல்ட். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ். அதுல கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ்ல எப்படி சம் போடுறது அப்படின்ற பத்தி ஓரளா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இது எழுதல, ஏன்னா அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பார்ட் வந்து உங்களால போட முடியும். கொஸ்டின் வந்து 2 டைப்ஸா கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஃபார்ம் த Fourier series ஆர் ஃபைண்ட் த Fourier series. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா f of x கொடுத்துருப்பாங்க, தென் லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஆர் இன்டர்வல் இஸ் கிவன். லிமிட் 4 லிமிட் தான் இருக்குது. ஒன்று வந்து 0 to 2 pi, 0 to 2l, minus pi to plus pi, minus l to plus l. Next, form the Fourier series means it is enough to find a0, an, bn and substitute in the formula. After that, deduce that அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஜஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். கன்வர்ஜஸ் பாயிண்ட் தெரியும்னா உங்களுக்கு ஓப்பன் இன்டர்வல் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் என்னன்னு தெரியும். ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பினா ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. ஏ அண்ட் பி இருக்காது, ஏக்கும் பிக்கும் மிடில் வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட், அதே க்ளோஸ் இன்டர்வல் a comma b அப்படின்னா a is also there and b is also there, in between a and b also there. இதான் க்ளோஸ் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். பிராக்கெட் உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூஸ்னா இந்த கிவன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருந்து இருந்தா கண்டினியூஸ், இல்லைனா டிஸ்கண்டினியூஸ். பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆனா கண்டினியூஸ், எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா டிஸ்கண்டினியூஸ். கண்டினியூஸா இருந்தா தட் பாயிண்ட் சப்ஸ்டிடியூட் f of x straight away. அது கிளியரா ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். x is continuous இருந்தா straight away substitute x in f of x. அந்த x in f of x தான் sum of the Fourier series or convergence of Fourier series. Otherwise f of x வந்து discontinuity, f of x ல x பாயிண்ட போட்டா discontinue ஆகுது இந்த given intervalல. டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா 2 cases arise. டிஸ்கண்டினியூ இந்த மிடிலா, டிஸ்கண்டினியூ இந்த எண்டான்னு பார்க்கணும். டிஸ்கண்டினியூ இந்த எண்டா, டிஸ்கண்டினியூ இந்த மிடிலான்னு பார்க்கணும். டிஸ்கண்டினியூட்டி இந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்னா எஃப் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட் பிளஸ் எஃப் ஆஃப் ஃபைனல் பாயிண்ட் பை 2, அதாவது சம் ஆஃப் த Fourier series. I'll repeat once again. If the given point is discontinuity at the
end point. End point discontinue ஆனா sum of the Fourier series equal to f of first point plus f of second point by 2. Otherwise, discontinue in the middle discontinue ஆகுது அப்படின்னு என்ன பண்ணா function of left hand side limit plus right hand side limit by 2. அதான் sum of the Fourier series. இப்போ 3 கேஸ் ரிப்பீட் பண்ற பாருங்க. sum of the Fourier series வந்து பாயிண்ட் கண்டினியூட்டில இருந்ததுன்னா straight away substitute x value in f of x. அதான் sum of the Fourier series. Or the point is discontinued the end points அப்படின்றதுன்னா f of first point plus f of second point by 2 or extremities by 2 average அப்படி எடுப்பாங்க. Discontinue the middle இருந்தா left hand side limit plus right hand side limit by 2. இதான் sum of the Fourier series. ஓகே, நீங்க x க்கு என்னெல்லாம் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணலாம், பை சப்ஸ்டிட் பண்ணலாம், பை பை 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். வேற எந்த வேலையும் கிடையாது. x equal to 0 பை 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 2. ஏன் சார் 2 பை சப்ஸ்டிட் பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 பைன்றதும் 0ன்றதும் கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட் தான். அதனால cannot substitute 2 பை 0 is 0ன்றதும் 2 பை ஆர் both are same point only. Both are same point. f of 0 plus f of 2. f of 0 or f of 2 ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான் கிடைக்கும். பை போடலாம், then 5 by 2. இதாக 3 பாயிண்ட்ஸ். இப்போ இது போடுதா? இந்த Fourier சீரிஸ்க்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். f of x equal to a0 by 2 summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. என்ன லிமிட்னா 0, 2 பை. அப்ப a0 ஃபார்முலா வந்து 1 by pi into 0 to 2 pi f of x dx. That is 1 by pi into 0 to 2 pi x square dx. இதோட இன்டகிரேஷன் சொல்ல போறாது? Any one of you please tell me the integration of x square. x cube by 3. அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் லோயர் லிமிட்டை போட்டு and simplify பண்ணுங்க. apply the upper and lower limit. 2 pi cube by 3. See, 8 pi cube by 3. அது ஒரு பை இருக்கா? 1 by pi of x cube by 3 0 to 2 pi. அப்ப 8 pi cube by 3. Pi and pi cancel. Finally, this is a0 value. a0 equal to 8 pi square by 3. இல்ல இருக்கா டவுட் இருக்கா? டிஃபிகல்ட் இருக்கா பாருங்க. சிம்பிள் இன்டகிரேஷன். Just a0 formula we know 1 by pi 0 to 2 pi f of x dx, that is 1 by pi 0 to 2 pi f of x square dx. அதை இன்டகிரேட் பண்ணி x cube by 3 அப்ளை தான் அப்பர் லிமிட். இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ லோயர் லிமிட் போட்டால் 0 ஆகிடும். அப்பர் போட்டால் தான் வேல்யூ இருக்கு. அதை சிம்பிளை பண்ணால் 8 pi square by 3. ஓகே, நெக்ஸ்ட் an. This is the formula 1 by pi 0 to 2 pi f of x cos nx dx. Here f of x is x square cos nx as it is. This is the formula 1 by pi 0 to 2 pi x square cos nx dx. How to integrate? Any idea? Using Bernoulli's formula. It already it is in the order of highlight order தான் இருக்கு. highlight order தான் இருக்கனால Bernoulli's formula யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணலாம். u வந்து x square d equal to cos nx. You can write the formula uv minus u dash v1 plus u double dash v2. u equal to x square. u 2 time differentiate பண்ணு தம்பி. u first time differentiate பண்ணா this 2x. Second time differentiate பண்ணா 2. Next cos nx differentiate பண்ணா cos nx integration பண்ணா sin nx by n. Again integrate பண்ணீங்கன்னா minus cos nx by 1 more n square. மறுபடியும் integrate பண்ணீங்கன்னா minus sin nx by n cube. இப்போ என்ன லிமிட் இருக்கு? 0 to 2 pi. ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும். sin 0 0, sin 2 pi 0, cos 0 1, cos 2 pi. என்னப்பா cos 2 pi? cos pi தான் -1, cos 2 pi cos 0 1 தான்.
Okay, no problem. Thank you. Cos 0 1, cos 2 pi also 1. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 வேல்யூஸ் இருக்கு. 3 டேர்ம்ஸ் 1 2 3. இந்த அப்பர்ல பார்த்தீங்கன்னா 2 பை இருக்கு இல்லையா, 2 பை அண்ட் 0, லோயர்ல 0. இந்த சைன் 2 பை 0, சைன் 0 0. அப்போ ஸ்ட்ரைட்டாவே சைன் டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா? கேன் இமேஜின்? கேன்சல் ஆயிடுமா பாருங்க. சைன் டேர்ம் ஃபுல்லா கேன்சலா? சைன் 2n பை, இந்த x க்கு பதிலா 2 பை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சைன் 2n பை, here cos 2n பை, இது சைன் 2n பை. இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற 3 டேர்ம்ஸ்ல சைன் ஃபுல்லா கேன்சல், 0 அப்ளை பண்ணாலும் சைன் ஃபுல்லா கேன்சல். நெக்ஸ்ட் லோயர் லிமிட்டுக்கு இந்த x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா ஃபுல் டேர்ம் 0, ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா 0 into cos 0 ஃபுல்லி 0. இப்போ ஒன்லி ஒன் டேர்ம் தான் இருக்கும். என்ன இருக்குன்னா இந்த மைனஸ் பிளஸ் 2 into 2 pi 4 pi cos n into 2 pi cos 2n pi. Cos 2n pi is 1. Therefore 4 pi into 1 by n square. இதை சிம்பிளை பண்ணா this is the final answer. இல்லை டிஃபிகல்ட்டா இருக்கா பாருங்க. ஒன்லி 4 ஸ்டெப் தான் இருக்குது. அது ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. Any doubt? இல்ல சார். Okay. Next bn. This is the formula for bn. Bn equal to 1 by pi in 0 to 2 pi f of x sin nx. F of x equal to here x square. So 1 by pi x square sin nx dx. Here u equal to x square. U dash equal to 2x. U double dash equal to 2. dv equal to sin nx. V equal to minus cos nx by n. V1 equal to cos will become sin. Again sin will become cos. And by Bernoulli's formula, uv minus u dash v1 plus u double dash v2. First step itself, listen carefully, sin oda 2 pi 0, sin oda 0 0 ஆயிடும். அப்ப இந்த cos nx ல வேல்யூ இருக்கும், இந்த cos nx ல வேல்யூ இருக்கும். இந்த 3 டேர்ம்ஸ்ல 2 டேர்ம்ஸ் 0. எப்படின்னு தெரியுதப்பா? யாருக்கா தெரியலனா கேளுங்க பாருங்க. சரி, 2 டேர்ம் நான் 0, only 1 term is 0. cos nx க்கும் வேல்யூ இருக்கும். இந்த cos nx, that is cos 2n pi வேல்யூ, cos 2n pi இங்க வேல்யூ இருக்கு. இந்த sin 2n pi இருக்குல்ல, sin 2n pi is 0. அப்ப இது 0 ஆயிடும். லோயர் லிமிட் வாங்க. லோயர் லிமிட்ல x is replaced by 0. So 0 into anything 0. Here also x is there. 0 into anything 0. இங்க 0 கிடையாது. You cannot substitute here, but cos n into 0 cos 0. இங்க வேல்யூ இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும், நெக்ஸ்ட் டேர்ம் 0, தேர்ட் டேர்ம் இருக்கும். டவுன் லிமிட் வாங்க. லோயர் லிமிட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் 0, தேர்ட் டேர்ம் இஸ் நான் 0. So minus 4 pi square by n plus 2 by n cube minus 0 plus 0 plus 2 by n cube, simplify, minus 4 pi by n. இது யாருக்கா டிஃபிகல்ட் இருக்கு கேளுங்க. இல்ல சார். Okay. Now next step is substitute a0, an, bn in Fourier series. அந்த f of x க்கு substitute பண்றீங்க. So f of x equal to, this is the formula, a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nx. Here we have to substitute, this is a0 value. a0 equal to 8 pi square by 3. an value
4 by n square. Bn value minus 4 pi by n into sin x. Here, find the Fourier series or form the Fourier series. அப்படின்னு கேட்டாங்கன்னா you have to find the answer up to this stage. Deduction கேட்டாங்கன்னா you have to go for further. This problem is asking the deduction part. Deductionல இதை ஓபன் பண்ணிக்கலாம். This f of x equal to this 2 and 8 cancel by each other. Rest of part 4 pi square by 3 plus n equal to 1 to infinity 4 by n square cos nx minus 4 pi by n sin nx. இந்த சம்மேஷனை ஓபன் பண்றீங்க. சம்மேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா n equal to 1 அப்போ 1 square 4 take it outside n equal to 1 here cos x by 1 square plus cos 2x by 2 square plus cos 3x by 3 square plus so on minus this 4 by 5 sorry 4 5 this n equal to 1 mean sin x by 1 sin 2x by 1 sorry 2 sin 3x by 3 and so on. இதுல யாருக்கா டிஃபிகல்ட் இருக்கா இந்த எக்ஸ்பேண்ட் சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றதுல? Students, can you tell me any difficulty over there? When you are expanding the summation, substitute the values in f of x for a series. After that, slight changes. Just multiply பண்றீங்க. After that, expand the Fourier series. Any doubt? No, sir. Okay. Now we have to come to the deduction part. Total 3 deduction is given. 2 deduction directly given. Third deduction on the first 2 deduction the sum the third deduction. So first deduction என்னன்னு பார்க்கலாம். Based on the first deduction, we have to deduce here. Okay, you see the first deduction. Okay. First directionல என்ன term இருக்குன்னா 1 by 1 square 1 by 2 square 1 by 3 square. Next term என்ன இருக்கும்பா? Any guesses? 1 by 4 square. Very good. 1 by 4 square. So எல்லா நம்பர்ஸுமே வருது. நேச்சுரல் நம்பர் ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். 1 2 3 4 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் டேர்மும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square and so on. இதான் ஃபர்ஸ்ட் டிடக்ஷன். Now come to our Fourier series. நம்மகிட்ட இருக்கிற டிடக்ஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம். ஓகே. In this term, இந்த கொசைன் இருக்கு இல்லையா காசோட டினாமினேட்டர் இருக்குல்ல 1 by 1 square 1 by 2 square 1 by 3 square இந்த டேர்ம் மட்டும் இஸ் நெசசரி. இது மட்டும் வேணும். இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா -4 pi of sin x sin 2x sin 3x இந்த பார்ட் வந்து வேனிஷ் ஆகணும். வேனிஷ் ஆனா தேவையில்லை. இது 0 ஆகணும். அப்ப எக்ஸுக்கு ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் this sin part will 0 this cos part will non zero. எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டீங்கன்னா sin ஃபுல்லா 0 ஆயிடும் cos ஃபுல்லா நான் 0 இருக்கும். 0. வெரி குட். x equal to 0 போட்டீங்கன்னா sin ஃபுல்லா போயிடும். sin 0 sin 2 into 0 sin 3 into 0 போயிடும். ஓகே வெரி குட். x equal to 0ன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே இதுல கொடுத்துக்கிற இன்டர்வல் வந்து 0,2 பை 0,2 பைல 0 இருக்காது 2 பை இருக்கு. இது ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல்ல 0 ஆல்சோ நாட் பிரசன்ட் அண்ட் 2 பை ஆல்சோ நாட் பிரசன்ட். தேர்ஃபோர் பாயிண்டிங் இல்ல. அப்ப இல்லனா இது டிஸ்கண்டினியூட்டி. டிஸ்கண்டினியூட்டி எண்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கண்டினியூட்டி தான் எண்ட் பாயிண்ட்ஸ். டிஸ்கண்டினியூட்டி எண்ட் பாயிண்ட்ஸா இருந்தா sum of the Fourier series equal to f of first point plus f of second point by 2 or average of the extreme points. அதான் ப்ரொசீஜர். put x equal to 0 இந்த above seriesல put x equal to 0 போட்டீங்கன்னா என்ன வரும்னா this f of left hand side f of 0 equal to this 4 pi square by 3 plus 4 into cos 01 cos 2 into 01 எல்லாம் ஒன்று right hand side 0 ஆயிடும். x equal to 0 is the point of discontinuity. So we have that f of 0 or sum of Fourier series of convergence of Fourier series equal to f of first point plus f of second point by 2. அப்ப f of 0 னா f of x ல x க்கு பதிலா 0 போட்டா 0. f of x is x square.
எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸுக்கு பல we are replacing 2 pi, it will become 4 pi square. Therefore 4 pi square by 2 equal to 2 pi square. இந்த ஸ்டெப் யாருக்கா டவுட் இருக்கா? இது எப்படி வந்ததுன்னா இட் இஸ் சம் ஆஃப் தி ஃபோரியர் சீரிஸ் ஆர் கன்வர்ஜஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் அந்த பார்ட்ல வருது. ஸோ கன்வர்ஜஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் எஃப் ஆஃப் 0 equal to we found 2 pi square and substitute this 2 pi square here, equation 1. So 2 pi square equal to 4 pi square by 3 plus 4 into 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square and so on. And simplify this 2 pi square minus 4 pi square by 3 equal to 4 times of 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square and so on. Again simplify this 3 into 2 6 pi square minus 4 pi square. Therefore 2 pi square by 3 equal to 4th multiple of 1 by 1 square, 1 by 2 square, 1 by 3 square and so on. This 4 also cancel. Rest of the part pi square by 6 equal to 1 by pi square, 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square. இந்த ஸ்டெப்ல டோட்டலா 1 2 3 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல எங்க டிஃபிகல்ட் இருந்தாலும் கேளுங்க. Can ask any doubt from these steps. நெக்ஸ்ட் டிடக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. Any doubt? ஓகே நெக்ஸ்ட் டிடக்ஷன் பார்க்கலாம். வெயிட் பண்ண அதான் சொல்றேன். சொல்லுப்பா டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. I'll stop the record.